நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை அருகே உள்ள இத்தலார் கிராமத்தில் நேற்று குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவினை இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு. அரசு துறை அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாக செய்தியாளர்களிடம் பேட்டி. மழை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த 4 நாட்களாக தீவிரமடைந்துள்ளது. இதனால் உதகை, கூடலூர், பந்தலூர், அவலாஞ்சி, எமரால்டு, குந்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கடந்த 4 நாட்களாக இடைவிடாமல் பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக உதகை அருகே உள்ள இத்தலார் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு முன்புறம் மற்றும் பின்புறம் பெரிய அளவிலான மண் சரிவு ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்து வந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் இன்று இத்தலார் கிராமத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவினை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின்படி நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டு வரும் மழை பாதிப்புகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். மேலும் பேசிய அவர், உதகை, கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்புக் குழுவினர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் வருவாய்த்துறையினர், தீயணைப்புத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும், தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் நீலகிரி மாவட்டத்தை கண்காணித்து வருவதாகவும், பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடந்த கூடலூர் பகுதி, பந்தலூர் பகுதி, உதகை பகுதியில் மழை அதிகமாக பெறுது. 3 இடத்துலையும் பேரிடர் நிவாரண குழுக்கள் இப்போ அமைச்சு வச்சிருக்கோம். 3 இடத்துலையும் இருக்காங்க, தங்கியிருக்காங்க. அவங்க அந்தந்த பகுதியில் எந்த இடத்துல என்ன நடந்தாலும் உடனடியாக போய் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க, அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது இன்னும் சொல்ல போனால் இந்த வருவாய்த்துறை, இந்த தீயணைப்புத்துறை, நமக்கு இன்னும் நெடுஞ்சாலைத்துறை, இந்த துறையெல்லாம் எல்லாமே தயார் நிலையில் உள்ளது. எந்த சாலையில் எந்த மரம் வந்தாலும், என்ன மண் சரிவு வந்தாலும் உடனடியாக சென்று அதை சரி செய்து கொண்டிருக்காங்க. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா, மரம் விழுந்துருச்சு, சாய்கள் இது பண்ணலன்னு சொன்னா, மண் சரிவு ஆகி போச்சுன்னு சொன்னா, ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக எந்த ராவுடுமே க்ளோஸ் பண்றதில்லை. அப்பத்துக்கப்போ போய் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ராத்திரி பகலாக பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நானும் இதன் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காரு. கண்காணிச்சு எங்களுக்கு அறிவுரை வழங்கிட்டு இருக்காரு. உடனடியாக எந்த இடத்துலையுமே எந்த பணியும் தாமதப்படுத்தக்கூடாது, மக்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுடைய மாவட்ட எம்பி அவர்கள் தொடர்ந்து இவர் கண்காணிச்சுட்டு இருக்காரு, எங்க கூட பேசிட்டு இருக்காரு. அங்கங்க போய் செய்யணும்னு சொல்லி இப்போ கூட நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில விழாப்படி பகுதிக்கு போனோம். அங்கே பார்த்து முடிச்சுட்டு, அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்திருக்கோம். இப்போ இத்தலார் பகுதிக்கு இது பார்த்துட்டு இருக்கோம். இது முடிச்சுட்டு இப்போ நேரம் கூடலூர் போகிறோம். கூடலூர் பார்த்து நிர்வாக முகாம் போட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அரசு துரித நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எங்க 10 வீடு மேலே இருந்த மண் சரிவு என்ன மேலே இருந்த வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த 10 குடும்பம் சொந்தக்காரர் வீட்டு நிவாரண முகாம் இங்க பண்ணலாம். தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக அதிகமாக பெய்து வருகிறது. இன்று இப்பொழுது கூட கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள். முந்தானத்து இந்த இத்தலார் பகுதியில் 214 mm பெஞ்சிருக்கு. நேத்திக்கு 123 mm பெய்திருக்கு. இதன் காரணமாக இந்த மண் நிறைய ஈரமானதுனால இந்த வீடுகளுக்கு பின்னால் உள்ள அந்த ஏரி நல்ல ஊறி அந்த மண் சரிந்த காரணத்தினால் அந்த மண் நேரம் வீட்டுக்குள்ள போகுது. அதை தடுக்கிறதுக்கு தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்த இடத்துல கட்டியிருக்கோம். கட்டினது பத்தலை, அதுக்கு மேலே மறுபடியும் வேணும், இப்போ கட்டினாதான் சரியாகும்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம மாவட்ட அடிஷனல் கலெக்டர், கூடுதல் ஆட்சியாளர் அவர்களும் தாசில்தாரெல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் பார்த்து இப்போ அணுகப்பட்டிருக்கோம். அதன்படி இப்போ உடனடியாக அதை அளவெடுத்து ப்ரொபோசல் டிபிஆர் போட்டு அவங்க இங்கிருந்து அனுப்பி அதுக்கு உண்டானப்பது மிக நிச்சயமாக வாங்கி கொடுப்பேன்.
தேவையான நிதியை வாங்கி கொடுத்து இந்த ஆண்டு அதுக்கு மேலே கட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது நாங்க இதை பார்த்துட்டு இப்ப பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன், இந்த பின்பகுதியில் இருக்குள்ள அந்த லைன்ல இருக்கிற வீட்டுல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப காலியா இருக்குது, ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான் நாங்கள் விரைவில் நடவடிக்கை எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கட்டுறதுக்கு அந்த ஏரியை கட்டுவதற்கு